பாருங்கள், எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால் எனக்கு காலையில் சாப்பிடவே இல்லை. சாப்பிடாதனால ஏதோ கொஞ்சம் குளுக்கோஸை போட்டு கலந்து குடிக்கல, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி குளுக்கோஸ் போட்டு குடிச்சிட்ருக்கேன். எனக்கு காலையில் ஒரே ஒரு தோசை சாப்பிட்டேன், பசிக்குது. ஏன்னா இப்போ எனக்கு உடம்பு சரியாதனால நான் அடிக்கடி ஏதோ ஒரு தோசை கொஞ்சம் சாப்பாடு அவ்வளோதான். ஜாஸ்தி சாம்பார் முருங்கைக்காய் வச்சு சாப்பிட முடியறதில்ல. ஏன்னா டைமுக்கு எனக்கு சாம்பார் வச்சு சாப்பாடு வச்சு சாப்பிட முடியல. ஏன்னா ரொம்ப டயர்டாகுது. ஏன்னா அங்கே எங்கேயும் துணி தூக்கிட்டு ரொம்ப அலையிறேன் இல்லையா, அதனால் கொஞ்சம் டயர்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், குளுக்கோஸ் கலந்து சாப்பிட்டுட்ருக்கேன். ஏன்னா பசிக்குது, ரொம்ப டயர்டாகுது, அதனால் சாரி. ஏன்னா சால் இல்லாமல் இருந்து கஷ்டமாக இருக்குது. ஏன்னா சாலோடு இருந்து பழகிட்டோமா, அது சால் இல்லாமல் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் இப்படி பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், குளுக்கோஸு கலந்து சாப்பிட்றேன். கொஞ்சம் டயர்டு போகும். ஒரே தோசை சாப்பிட்டு நான் நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இன்றைக்கி நான் சமைக்கலை. இனிமேல் தான் நான் சமைக்கணும். எதை சாம்பார் எதனா வச்சு சமைக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஒரு நிமிஷம் இருங்க, கோச்சிக்காதீங்க. சூப்பராக இருக்குங்க. எனக்கு முக்கால்வாசியம் ஹெல்த்தியானது என்ன தெரியுங்களா, ஜோக்காக இருக்கும். ஜாஸ்தி தண்ணி குடிப்பேன். ரெண்டாவது இந்த ஆரஞ்சு ஃப்ளவர் குளுக்கோஸு, அது 1/2 கிலோ 300 ரூபா. ஏன்னா 300 ரூபா போட்டு வாங்கி சாப்பிட்டு தான் ஆகணும். காரணம் என்னென்னா ஹெல்த்து வேணும்ல, துணி தூக்கிட்டு வீதி நடக்க. அதனால் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். கொஞ்சம் குடிச்சுக்கிறேன். பாருங்கள், உடம்பு சரியில்லாமல் பாத்திரம் கூட கழுவாமல் வச்சுருக்கிற கேவலமாக நினைப்பாங்க என் பொழப்பு. ஏன்னா ஒரு பொம்பளையா நினைப்பாங்க. என்ன செய்கிறது, என்னிட சொல்லலாம். அந்த மாதிரி பாருங்கள், ஸ்டாண்டில் இருக்கிற ஜாமனமெல்லாம் பாத்திரமெல்லாம் தொட்டிக்கிட்டு தான் கிடக்குது. என்ன செய்கிறது, என் பொழப்பு அப்படி இருக்குது. ஆனால் நீட்டாக சூப்பராக வச்சுக்குவேன். கொஞ்சம் உடம்புக்கு டயர்டு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. நானும் நல்லா சிரித்து ஜாலியாக சந்தோஷமாக வீடியோ பண்ண ஆசைப்பட்றேன், ஆனால் முடியல. பாருங்கள், காய்கறி எல்லாம் தீர்ந்து போச்சு. இதில் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஃப்ரிட்ஜில் காய்கறியில் ரொம்ப தீர்ந்துருச்சு. அது வாங்கணும், டைம் இல்லை. நான் சாயங்காலம் தான் போகணும். என்ன செய்கிறது. அப்புறம் இன்னொரு விஷயம், அதான் கத்தாழை நான் ரொம்ப வளர்க்குவேன். எனக்கு அது ரொம்ப கத்தாழை பிடிக்கும். இதெல்லாம் வேஸ்ட்டு, இதெல்லாம் நான் புழங்குறதுல யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் அது அப்படியே கிடக்குது. இதே சமையல் கட்டு என்ன செய்கிறது பார்த்தீங்களா. இதுதான் எங்கள் வீடு. எனக்கு ஸ்டாண்ட் இல்லாதனால இங்கே வச்சு தான் நான் பாருங்கள், இந்த கேன் மேலே வச்சு இந்த பாக்ஸ் மேலே வச்சு தான் நான் வீடியோ எடுப்பேன். என்ன செய்யுது, 2 பீரோ வச்சுருந்தோம். ஒரு பீரோ தூர் பிடிச்சி போச்சு. வீடு கழுவி தூர் பிடிச்சி போச்சு. பாருங்கள், இதுதான் இது நான் தொழுகிற இடம். இங்கே தான் நான் தொழுகுவேன், இங்கே தான் நான் வீடியோ எடுப்பேன். சரிங்களா. இப்போ பார்த்தீங்களா, இதுதான் இது எங்கள் வீடு. பாருங்கள், நான் ஒரு சின்ன வீட்டில் தான் இருக்கேன். ரொம்ப பெரிய லெவலில் கிடையாது. இதில் தான் நான் இருந்துகிட்ருக்கேன். பார்த்தீங்களா, இதான் எங்கள் வீட்டில் இது ஓடாத டிவி.
டிவி மாற்றி எடுக்கிறக்கோ ரிப்பேர் பண்ணுறக்கு என்கிட்ட காசு இல்லை. இது ஓடாத டிவி, சும்மா வச்சுருக்கேன், அவ்வளோதான். இதுதாங்க, இதுதான் மக்களே எங்கள் வீடு. சரிங்களா? இங்கே பாருங்க, லெட்டின் பாத்ரூம். இதுக்கு எவ்வளோ தரீங்களா? 4000ரூபா. ஆனால் இதுக்கு இந்த 4000 வாடகையை என்னால் கொடுக்க முடியல. ரொம்ப கஷ்டப்படுறேன். இதே தப்பாக நினச்சிக்காதீங்க. 4 பேர் 5 பேர் சம்பாதிக்கிற வீட்லேயும் பண்ணலைன்னு புலம்புறாங்க. நான் ஒத்தாள் பாடுபடுறேன். என் வீட்டில் எல்லா வசதியும் எப்படி இருக்கும் நீங்களே நினச்சி பாருங்கள். இந்த வீட்டுக்கே வாடகை கொடுக்க முடியல. காலி பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் குட்டி வீட்டுக்கு போகலான்ட்டு இருக்கேன். என்ன செய்கிறது சொல்லுங்கள்? ஒருத்தர் மாதிரி கௌரவ் பந்தலான்னு தெரியாது. ஓப்பனாக இது நான் பேசுவேன். என்னோடய பழக்கம் ஓப்பனாக பேசுகிறது தான் பழக்கம். ஆனால் டீசெண்டாக இருப்பேன். என்னை பற்றி யாராவது குறை சொல்கிற அளவுக்கு வச்சுக்க மாட்டேன். அடுத்தவங்கள ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க நான் கண்டபடி திட்டுவேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, என்னுடைய 2 மக்களுக்கு அடுத்தவங்களால ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நான் மனுஷியாகவே இருக்க மாட்டேன். அவங்கள என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. எனக்கு அந்த ஒரு தில்லு அல்லாஹ் எனக்கு நிறக்க கொடுத்துருக்கான். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, சும்மா விட்டு பலார் நான் அப்பி போடுவேன். நான் பயப்படவே மாட்டேன். பயங்கிறது அல்லாவுக்கு மட்டும்தான், மனுஷனுக்கு கிடையாது. சரிங்களா? சாரி, ஏதாவது தவற பேசினா மனசுங்க. இந்த கத்தலை எங்கள் வீட்டில் காட்டுன்னு பார்த்தீங்களா, அதை போட்டு படுத்தா இந்த கருப்புலாம் கொஞ்சம் போயிட்டுருக்கு. என்ன செய்கிறது? எல்லோரும் மாதிரி மேக்கப் பண்ணி அழகாக எனக்கு இருக்குது தெரியல. அப்படி இருந்தாலும் கழுவி ஊற்றுவாங்கங்கிறது எனக்கு தேவையில்லை. ஏன்னா நைட்டி ஆர்டர் இருக்கிறப்ப இப்போ நம்ம சொந்தமாக தான் அது, அடுத்தவங்க கூட அப்படி இல்லை. அதை பற்றி கவலை இல்லை. இன்ஷால்லா ஜாலி ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க, உடம்பு ஆரோக்கியம் வச்சுக்கோங்க. எனக்கு லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.